அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். அது சண்டை போடும்போது மட்டும்தான் வரும். அது இந்திய சினிமா தோன்றி 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இன்றைக்கு இந்திய சினிமாவின் 100ஆண்டு விழாவை முதலில் தமிழகம் நடத்துவதில் பெருமை கொள்கிறது. அதுதான் இதில் முக்கியமான விஷயமே. அதில் தமிழ் சினிமாவுக்கு 100 ஆண்டு வரலாறு இல்லைன்னாலும் அதை இன்றைக்கு தமிழகத்தில் தாய் வீடாக இருந்த தமிழகத்தில் தான் இன்றைக்கி நடத்தக்கூடிய முதல் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது சேம்பர் எடுத்து நடத்துறது மிக சிறப்பான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே அதற்கான வாழ்த்துக்களை சொல்லியிருக்கேன். நான் 4 மாநிலங்களை உள்ளடக்கிய இந்த விழா 4 சிஎம் வர்றாங்க. தமிழ்நாட்டிலேருந்து, கேரளாவிலேருந்து, ஆந்திராவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்துன்னு. அதையும் தாண்டி தமிழ் சினிமாவுக்கான பெருமை என்பது 4 முதல்வர்களை தந்த தமிழ் கலை உலகம். தமிழ் சினிமா 4 முதல்வர்களை நமக்கு கலை உலகத்திலிருந்து தந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சினிமாவோட 100ஆண்டு விழாவை நடத்துவதில் திரைத்துறை சார்ந்த அத்தனை பேருமே பெருமை கொள்கிறோம். அதில் மறக்க முடியாத ஒரு விஷயம் தான். விக்ரமன் சார் சொன்னது மாதிரி சினிமா இன்னும் உலகம் அழியும் வரைக்கும் சினிமா இருந்து கொண்டே இருக்கும். நாம் இருப்போமா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் நிச்சயமாக நாம் அடுத்து வரக்கூடிய 100ஆண்டு விழாவிற்கு ஒரு முன்னுதாரணமாக, இதை விட இன்னும் பன்மடங்கு அவர்கள் செய்யறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த விழாவை நடத்தணும். அதற்கு பத்திரிகையாளர்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். இதை இன்றைக்கு திரைத்துறை சார்ந்து ராதாரவின்னு சொன்னார், ஏதோ எலெக்ஷன் மேட்டர்லாம் சொல்லிட்டு இருந்தார். அது ஒரு நாள் கூத்து தான். அது ஒரு நாள் கூத்து தான். அது 7ஆம் தேதினா 7ஆம் தேதி சாயந்தரம் முடிஞ்சு போய் 8ஆம் தேதி காலையில் வேறு. ஏன்னா இது கலையுலகம்னு சொன்ன உடனே இங்கே எல்லோரையும் மொழி இனம் பார்க்காமல் ஒன்று சேர்த்தது கலை தான். இதில் வேறு எதுவுமே பேச முடியாது. அப்படித்தான் இப்பொழுதும் இங்கே ஒன்று சேர்த்துருக்கிறது. நானும் கல்யாண் சார் பக்கத்தில் உட்காந்துருக்கோம்னா சினிமா தான் எங்களை ஒன்று சேர்த்துருக்கு. இதில் என்ன மொழி பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். அதனால் இந்த ஒரு வாய்ப்பு தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறது. அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அம்மா அவருடைய ஆட்சியில் இந்த விழா நடக்கிறது மிக சிறப்பாக நடைபெறும். நான் ஏற்கனவே கல்யாண் சார்கிட்ட சண்டை போட்டு கேட்டேன். எனக்கு தமிழ் விழா நடக்கும் பொழுது சிஎம் வரணும், அதுதான் அதுக்கான கௌரவம்னு அதை கேட்டு பெற்று கொடுத்தார். அதை போய் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டார். நீங்கள் ஆமாம். ஸோ அதனால் அது சிறப்பாக நடைபெறும். பத்திரிகையாளர்கள் உங்களுடைய பங்குக்கு நீங்கள் இந்த விழா வெறுமன விழாவாக மட்டும் இல்லாமல் இப்போ ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஃபெஸ்டிவல் மாதிரி, கோவா ஃபெஸ்டிவல் மாதிரி, பெர்லின் ஃபெஸ்டிவல் மாதிரி இதை நடத்தணும். அந்த ஸ்டேட்டு அந்த சிட்டியே அதை பற்றி பேசணும் அப்படின்றது தான் திட்டம். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்களும் பத்திரிகைகளும் இந்த 100ஆண்டு விழாவோட இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பத்திரிகைகள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1930 என்ன படம் வந்தது, 19 என்ன படம் வந்ததுன்னு இப்படியே இதை மக்களுக்கு ஏன்னா இது வெறும் சினிமாவாக மட்டும் ஆரம்ப காலகட்டத்தில் கூத்தாடிகள்னு சொல்லப்பட்டிருந்தால் கூட கலை வளர்ந்தால்தான் நாடு வளரும். எந்த ஒரு நாட்டில் கலை சிறப்பாக இருக்கிறதோ அந்த நாடு சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் தமிழகம் இன்னும் சிறப்பாக வளர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த விழா நடைபெறுகிறது. அதுக்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும். நன்றி. திரையரங்குகள் தோன்றிவிட்டன. அதிலும் இந்த 100வது வருடத்தில் ஒரு திரையரங்கம் இன்னும் 100 வருடங்களாக ஓடிக்கொண்டிருப்பது என்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். அந்த விஷயத்தின் காரணமாக நாங்கள் மிகவும் பெருமைப்படுகின்றோம். இந்த விழாவிலே மிகவும் சிறப்பாக கலந்து கொண்டு எங்களது தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கம் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு என்னென்ன உதவிகள் உண்டோ, என்னென்ன சேவைகள் உண்டோ அனைத்தையும் செய்ய தயாராக இருக்கின்றோம். இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்காக நிறைவுறும் நாளான 24ஆம் தேதி அன்று தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளை நாங்கள் மூடி எங்கள் திரையரங்கு உரிமையாளர் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஏதுவாக அன்று திரையரங்குகளை மூடுகின்றோம் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் போட்டு இருக்கிறோம் சார். அந்த டீடைல் சொல்லுவாங்க. அது ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறோம்.
இந்த சினிமா ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனை பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் தனிப்பட்ட முறையில் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம நாடு வந்து ஒரு பலதரப்பட்ட மொழிகள், பலதரப்பட்ட ஸ்டேட்ஸ், நம்ம நாட்டில் ஏகப்பட்ட ஸ்டேட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட கலாச்சாரங்கள் இருக்குது. ஆனால் இந்த மொத்த இந்தியாவையும் ஒருங்கிணைக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயந்தான். ஒன்று ஸ்போர்ட், இன்னொன்று சினிமா. இந்த கிரிக்கெட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவிலே பெரிய ஸ்போர்ட், எல்லாரும் விரும்பக்கூடியது வந்து கிரிக்கெட். இந்த கிரிக்கெட்டுக்கு 4 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு வேர்ல்டு கப் வர மாதிரி, அந்த வேர்ல்டு கப்பு இந்தியாவிலே வந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அது மாதிரி இந்த சினிமாவுக்கு முதல்ல நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா தான் இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நடக்க போகுது. நம்ம பார்த்த பல படைப்பாளிகள், பல நட்சத்திரங்கள், பல தயாரிப்பாளர்கள் எல்லாரையும் நம்ம ஹிந்தியில் ஒரு டைரக்டரை பற்றி கேட்டிருப்போம், ஒரு ஆர்டிஸ்ட்டை ரசிச்சிருப்போம், ஒரு தெலுங்கில் ஒரு ஆர்டிஸ்ட்டை ரசிச்சிருப்போம், ஒரு டைரக்டர் படங்களை ரசிச்சிருப்போம். எல்லாரையும் ஒரு சேர இங்கே பார்க்க போகிறோம் அன்னைக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த ஒரு 100ஆண்டு விழாவுக்கு நம்ம யாருமே இருக்க மாட்டோம். அதனால் வந்து இந்த ஒரு ஆவணமாக இது பாதுகாக்கப்படணும். இந்த அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இது பேசப்படணும். அடுத்த 100ஆவது வருஷம் கழித்து வந்து அடடா 100 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு எல்லாரும் பாராட்டணும். அதுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும். நன்றி.